வெல்கம் பேக் டெக்கீஸ். இன்னைக்கு ரியல்மிலேருந்து ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 6i வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு அண்டர் 13,000ல் ஒரு ஹெவி யூசேஜுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமிங் மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரியல்மி 6i ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த 13,000க்கே உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேலாம் இருக்குது. ஸோ அப்படி வேறு என்னென்ன இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க, என்ன டைப் ஆஃப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, என்ன டைப் ஆஃப் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன, ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல்மி 6i இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன ரியல்மி 6 கூட சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், பழைய இந்த ரியல்மி 6ல இருந்து இந்த 6iல அப்படி புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் உங்களுக்கு பெஸ்ட்டான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். கூடவே அந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரியல்மி 6i உடைய டிசைன் அண்ட் பிசிக்கல் ஓரியோ எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். பிளஸ் இதுக்கு முன்னாடியே லான்ச் ஆன ரியல்மி 6க்கும் இந்த 6iக்கும் டிசைன் வைஸ் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பிசிக்கல் ஓரியோன்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட் சைடில் 6.5 இன்ச்சில் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பஞ்சோல் டைப்பில் செல்ஃபி கேமரா இருக்கு. பேக் சைட் வெர்டிகலாக குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஃபிளாஷோட ரியல்மி பிராண்டிங்கும் இருக்கு. ஸோ பாடின்னு பார்க்குறப்ப பாலிகார்பனேட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி அண்ட் கிளாசி ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ரியல்மி 6 அப்படியே தான் இருக்கு, எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல. கலர் ஆப்ஷனும் பார்க்குறப்ப உங்களுக்கு கிரேலியும் அண்ட் ஒயிட் வேரியன்ட்லையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு கலருமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. தென் பிசிக்கல் ஓரியோன்னு பார்க்குறப்ப பேக் சைடில் உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் இருக்கு வெர்டிகல் ஷேப்ல வித் ஃபிளாஷோட கொடுக்குறாங்க. தென் மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சிம் எஜெக்டரே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 2 சிம் அண்ட் டெடிகேட்டடாக SD ஸ்லாட்டும் போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வால்யூம் அப் அண்ட் டவுன் கீயும் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடுன்னு வரப்ப ஸ்பீக்கர்ஸ்க்கான ஹோல் இருக்கு, மைக்குக்கான ஹோலும் இருக்கு. தென் சார்ஜர் போர்ட் டைப் C வந்து கொடுத்திருக்காங்க. 3.5mm ஜாக் செப்பரேட்டாவே கொடுத்திருக்காங்க. ஈவன் உங்களுக்கு அந்த பேக் சைடுல இருக்கக்கூடிய அந்த கேமரா வெர்டிகல் செட்டப்ல கூட உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல. சேம் ரியல்மி 6ல எப்படி இருந்ததோ அதே தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கறப்ப இதோட டிஸ்பிளே 6.5 இன்ச்ல ஃபுல் HD+ டிஸ்பிளே தராங்க. 1080p ரெசல்யூஷன்ல 90.5% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 3 இருக்கு. அண்ட் இதுல கொடுத்திருக்க டிஸ்பிளேக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க 90 Hz வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் 60 Hzக்கும் மாத்திக்கலாம். இந்த மொபைல்ல இதோட டிஸ்பிளே ஒரு மேஜரான அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே வருது. தென் ப்ராசர் பக்கம் வந்தீங்கன்னா MediaTek Helio G90T ப்ராசர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசர் ஆல்ரெடி நமக்கு பழக்கப்பட்ட ஒரு ப்ராசர் தான். Redmi Note 8 Proல வந்த அதே ப்ராசஸர் தான். கேமிங்க்குலாம் தாறுமாறா இருக்கும் அண்ட் டே டு டே யூசேஜுக்கும் நல்லாவே இருக்கும். மொத்தத்தில் ஹெவி யூசேஜுக்கு இந்த ப்ராசர் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ப்ராசர்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த MediaTek Helio G90T பார்த்தீங்கன்னா Snapdragon 730G விட ஒரு 5% கிட்ட அதிகமாகவே பர்ஃபார்மன்ஸ் தரும். ஸோ அதனால இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராசர் தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்டோகோர் ப்ராசர் தான். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 2.05 GHz வரைக்கும் த்ராட்டல் பண்ணும். அண்ட் இந்த சிப்செட்டோட சைஸ்ன்னு பார்க்குறப்ப 12 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணுது. ஜிபின்னு பார்க்குறப்ப Mali G76 GB வந்து கொடுத்துருக்காங்க. தென் கேமரான்னு வரப்ப பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சாரும், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சாரும், 2 மெகாபிக்சல் ஒரு போர்ட்ரேட் சென்சாரும், 2 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி ஃப்ரண்ட் சைடுன்னு வரப்ப சிங்கிள் கேமரா செட்டப்ல 16 மெகாபிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரால உங்களால 120 fps ஸ்லோ மோஷன் வீடியோஸ்லாம் எடுத்துக்க முடியும். தென் பேக் கேமரான்னு பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றது இதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துங்க. வித் 4K வீடியோ ரெக்கார்டிங் கூட நம்மளால பண்ணிக்க முடியும். தென் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்ல உங்களுக்கு 30W அடாப்டர் வந்து கொடுத்துறாங்க. ஜஸ்ட் ஒரு 55 மினிட்ஸ்ல உங்களுக்கு 100% ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்னு பார்க்குறப்ப சைட் மவுண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் பட்டன் இருக்க இடத்துல 0.29 செகண்ட்ல உங்களுக்கு அன்லாக் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் சிம் ஸ்லாட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். உங்களுக்கு 2 சிம் பிளஸ் டெடிகேட்டடா மெமரி கார்டும் வந்து போட்டுக்க முடியும். ஸோ நீங்க ஃபியூச்சர்ல மெமரி எதாவது அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால ஈஸியாவே அப்கிரேட் பண்ணிக்க முடியும். மெமரி கார்டு வாங்கி இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் இதோட பிரைசிங். ஸோ பிரைசிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ ஒரு ரீசனபிளான ஒரு பிரைஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியண்டான 4GB and 64GB பார்த்தீங்கன்னா 12,999, அதாவது ரவுண்டா 13,000க்கு இந்த மொபைல வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதோட மிட்ரேஜான 6GB and 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 14,999க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்டா 15,000. ஸோ ஒரு அண்டர் 13,000ல ஹெவி
ஹெவியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல், அதாவது ஹெவியா கேமிங்க்கும் சரி டே டு டே யூசேஜ் எல்லாத்துக்குமே சரி ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைல் வாங்கணும் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த Realme 6i ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஒரு 13,000க்கு 100% ஒரு வர்த்தான ஒரு மொபைல். இந்த Realme 6i உடைய டிசைன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன் பை ஒன்னா வந்து பார்த்துருப்பீங்க. இப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பிளஸ் இந்த Realme 6i இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன இந்த Realme 6 கூட சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுத்துக்கும் அப்படி என்ன டிஃபரன்ஸ்ன்றதையும் சேர்த்து பார்த்துடலாம். Realme 6i அண்ட் Realme 6 ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தந்துடுறாங்க. அண்ட் ரெண்டுமே IPS LCD டிஸ்பிளே தான். 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துறாங்க. ரெண்டுத்துக்குமே கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 3யும் இருக்கு. ப்ராசர் பக்கம் வந்தீங்கனாலும் ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. MediaTek Helio G90T ப்ராசர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. கேமரான்னு வரப்போ தான் இந்த இடத்துல தான் மேஜரான ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. Realme 6iல உங்களுக்கு பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அப்படியே Realme 6ல பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அல்ட்ரா வைட் போர்ட்ரேட் டெப்த்துக்கு எல்லாத்துக்குமே சேம் அதே மெகா பிக்சல் தான். அண்ட் செல்ஃபிக்கும் 16 மெகா பிக்சல் சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மேஜரான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பிரைமரி சென்சார் 6iக்கு 48 மெகா பிக்சல், 6க்கு 64 மெகா பிக்சல். ஸோ அவ்வளோதான் டிஃபரன்ஸ். தென் பேட்டரி பக்கம் வந்தீங்கனாலும் ரெண்டுத்துக்குமே சேம் செட்டப் தான். 4300 mAh வந்து கொடுத்துருக்காங்க. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுத்துக்குமே இருக்கு. டைப் சி போர்ட் தான் ரெண்டுத்துக்குமே. அண்ட் சைட் மவுண்ட்ல தான் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெமரி டைப் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு வரப்போ ரெண்டுத்துக்கும் சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லான்ச் Realme 6i பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் சேல் ஜூலை 31 மதியம் 12 மணிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். Realme 6 பார்க்குறப்ப இது மார்ச்ல வந்து லான்ச் ஆச்சு. March 5, 2020ல. தென் பிரைசிங், ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு மேஜரான ஒரு டிஃபரன்ஸ் வரும். ஸோ Realme 6i உடைய பேஸ் வேரியன்ஸ் 4GB அண்ட் 64GB பார்த்தீங்கன்னா 12,999க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Realme 6 பார்த்தீங்கன்னா 4GB அதே 64GB பேஸ் வேரியன்ட் பிரைசிங் 14,999க்கு இப்போ செல் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாயில டிஃபரன்ஸ் வருது. இந்த 2000 ரூபாயும் இந்த 2000 ரூபாய் டிஃபரன்ஸும் கேமராக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமரா குவாலிட்டி ரெண்டுத்துக்குமே வந்து டிஃபர் ஆகும். அண்ட் ரெண்டுத்துக்குமே என்ன டைப் ஆஃப் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்கன்றதையும் அந்த கம்பெனி சைட்லேருந்து இன்னும் எதுவுமே மென்ஷன் பண்ணல. சப்போஸ் நான் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல வந்து அப்டேட் பண்றேன். Realme 6க்கும் Realme 6iக்கும் சைட் பை சைட் கம்பேரிசன் பார்த்துருப்பீங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் சொல்லிக்க வேற எதுவும் இல்லை. ஒன்லி கேமரா மட்டும் தான் டிஃபரன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. 6iல உங்களுக்கு அதிகபட்சமாக 48 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. 6ல உங்களுக்கு 64 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. தென் வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 4GB 64GB வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6i வந்து 13,000 கிடைக்குது. பட் அப்படியே Realme 6 பார்த்தீங்கன்னா 15,000 கிடைக்குது. ரெண்டுத்துக்கும் 2,000 rupees டிஃபரன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி Realme 6i ஆக்சுவலா எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடியே யூரோப் கண்ட்ரீஸ்லயும் பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி 6i வந்து லான்ச் ஆயிடுச்சு. பட் அந்த வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா MediaTek உடைய G80 சிப் செட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் நடுவில் வாட்டர் டாப் நாட்ச் மாதிரி சம்திங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்தியா கொண்டு வருவாங்கட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி வேற லெவலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ராசர் MediaTek Helio G90T வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி Redmi Note 8 Proல வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராசர், செம்ம ஹிட்டாகவும் வச்சு நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேமிங்க்குலாம் தாறுமாறான பர்ஃபார்மன்ஸும் தந்துட்டு இருக்கு. ஸோ Redmi Note 8 Pro வந்து ஒரு 1 year கிட்ட ஆனாலுமே இப்போவும் அது பிரைஸ் ட்ராப் ஆகாம 16,500 rupees கிட்ட செல் ஆயிட்டு இருக்கு. காரணம் அதோடைய ப்ராசர் MediaTek Helio G90T ப்ராசர் தான் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தந்துட்டு இருக்கு. ஸோ அதே சிப் செட் தான் MediaTek Helio G90T இந்த Realme 6iலயும் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். தென் டிஸ்பிளேல உங்களுக்கு IPS LCD டிஸ்பிளே தான். ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே தராங்க. இதோட ஹைலைட் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு அண்டர் 14,000க்குள்ள எந்த மொபைலுமே உங்களுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்குமே இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மொபைல் Realme 6iல உங்களுக்கு அண்டர் 13,000லே உங்களுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருது. ஸோ டிஸ்பிளே வைஸும் தாறுமாறா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹெவி யூசேஜ் ஹெவி கேமிங்க்குலாம் டிஸ்பிளே தாறுமாறா இருக்கும். தென் கேமரா சைடும் ரொம்ப குறை சொல்ற மாதிரி இல்லாமல் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். இது என்ன டைப் ஆஃப் சென்சார்ன்றது தெரியல. மேக்ஸிமம் சாம்சங்கோட சென்சாராக தான் இருக்கணும். குவாட் செட்டப் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் 16 மெகா பிக்சலா ஒரு டீசெண்டான ஒரு செல்ஃபி கேமரா இருக்கு. ஸோ பேட்டரின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 4300 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த 4300 mAh இந்த மொபைலுக்கு ஈடு கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் இந்த மொபைலில் MediaTek Helio G90T சிப் செட் வந்து கொடுத்துருக்காங்க. இது 12 nanometer சிப் செட். ஸோ பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் எடுத்துக்கும். ப்ளஸ் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 90Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஸ்பிளே வந்து 60Hzக்கும் மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் கேம் விளையாடுறப்ப 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி சீக்கிரமாகவே ட்ரைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 60Hzல வச்சு யூஸ் பண்ணுங்க. எப்பயாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டா 90Hzல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கொஞ்சம் ஓரளவுக்காவது நிற்கும். ஸோ என்னதான் பேட்டரி உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரைன் ஆகாமல் இதை சார்ஜ் பண்ண உங்களுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அடாப்டரும் உங்களுக்கு கொடுத்துறாங்க பாக்ஸ்லேயே. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 50 to 55 minutes சார்ஜ் போட்டிங்கனாலே
100% சார்ஜும் ஆயிடும். ஸோ அதனால உங்களுக்கு அதுலயும் பெரிய கவலையும் இல்லை. முக்கியமா உங்களுக்கு 2 சிம் பிளஸ் டெடிகேட்டடா மெமரி ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு ஃபியூச்சர் யூஸ்ல மெமரி வந்து பத்தலன்னு நினைச்சீங்கன்னா மெமரி கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் செப்பரேட்டா 3.5mm ஜாக்கும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பெக்ஸ்லேயே பார்த்துருப்போம். பிரைசிங் 12,999 வந்து கொடுத்துருப்பாங்க. மேபி இதோட பிரைசிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. பிகாஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறப்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வாங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதோட பிரைசிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேம் இதே மாதிரி தான் Note 8 Proக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. Motorola One Fusion Plusக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. Poco X2க்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலுக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஸோ அண்டர் 13,000ல இந்த மொபைல் இருக்கப்பவே மேக்ஸிமம் யாரெல்லாம் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆர்டர் போட்டு வாங்கிடுங்க. அப்படியே நீங்கள் வாங்கணும்னு நினைச்சாலுமே ஆர்டர் போடுறது கஷ்டம் தான். பிகாஸ் இப்போ வரக்கூடிய எல்லா மொபைலுமே லிமிடெட் ஃபிளாஷ் சேல்ல இருக்கு. நம்ம கிட்ட காசு இருந்தாலுமே நம்மளால ஆர்டர் பண்ணி வாங்க முடியல. ரொம்பவே கடுப்பாகுது. அப்படியே போய் பார்த்தாலுமே சோல்ட் அவுட்னு இருக்கு, அப்படின்னா டெம்பரவரி அன்அவைலபிள்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கடுப்பாக தான் இருக்கு. ஒரு நியூ மொபைல் வாங்கணும்னு நினைச்சா இந்த Realme 6ஐயும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா வாங்கிடுங்க. அண்டர் 13,000ல இருக்கப்பவே ஒரு பெஸ்டான ஒரு மொபைல். ஸோ சேம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இது காம்படிட்டரா உங்களுக்கு Poco M2 Pro இருக்கு அண்ட் Redmi Note 9ம் இருக்கு. ஸோ இந்த Realme 6ஐயே இந்த Poco M2 Pro கூட சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வீடியோ இன்னும் ஒரு 2 hours இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 2 hours நான் போடுவேன். பட் இந்த சேனல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் கம்பேரிசன் இன் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த சேனல் தான் உங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட மொபைல் கம்பேரிசன் வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த Realme 6i 100% ஒரு ஒர்த்தான ஒரு மொபைல் தான். என்னதான் Realme 6க்கு அதே மாதிரி இருந்தாலுமே பிரைசிங்ல உங்களுக்கு நிறையவே டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2,000 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அண்டர் 13,000க்கு இது ஒர்த்தான ஒரு மொபைல் தான். இந்த Realme 6i பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். இது மாதிரி லேட்டஸ்டான கேஜெட் மொபைல்ஸ் எல்லாமே அப்டேட்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.